டொரண்டோவில் உள்ள ஏர் கனடா விமானம் ஒன்றின் பொதிகளை வைக்கும் இடத்தில் ஊழியர் ஒருவர் சிக்கிக் கொண்டார். அவரது அலறல் சத்தம் கேட்டு விமானத்தில் இருந்த பயணிகள் குழப்பத்தில் அங்குமிங்கும் ஓடினர். இது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் கதைக்களம் அல்ல, மாறாக இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். டொரண்டோவில் உள்ள குறித்த ஏர் கனடா விமானம் புறப்படுவதற்கு முன்பே திரும்பிச் செல்ல வேண்டியிருந்தது. இந்த சம்பவம் கடந்த டிசம்பர் 13 அன்று பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்றது. குறித்த விமானத்தின் அடிப்பகுதியில் இருந்து பயணிகள் அலறல் மற்றும் சத்தங்கள் கேட்டதால் விமானம் திரும்பிச் செல்ல வேண்டியிருந்தது. மான்டனுக்கு சென்று கொண்டிருந்த போது விமானம் பிரச்சினையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விமானத்தில் பின்புறத்தில் இருந்த ஒருவர் கத்துவதையும் அவர் பயணிகளின் கால்களுக்கு கீழே உள்ள சுவர்களில் மோதியதையும் அதிகாரிகள் அவதானித்தனர். இதன்போது சில பணியாளர்கள் விமானத்திற்குள் ஓடத் தொடங்கினர். வெளியே இருந்தவர்களும் உதவிக்கு விரைந்த நிலையில் ஒரு பயணி அச்சத்தில் 911 அழைத்தார். விமான கதவுகள் மூடப்பட்டிருந்த போது பொதிகளை கையாளும் ஒருவர் தற்செயலாக பொதிகளை வைக்கும் பெட்டியின் உள்ளே பூட்டப்பட்டதை ஏர் கனடா பின்னர் உறுதிப்படுத்தியது. இதனையடுத்து விமானம் வாயிலுக்கு திரும்ப அனுப்பப்பட்டதும் தொழிலாளி பாதுகாப்பாக வெளியே எடுக்கப்பட்டார். இதன்போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த நிலையில் இது தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு நடைமுறைகளை வலுப்படுத்தியுள்ளதாகவும் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது.